அந்த நன்மைகளை ரெட்டிப்பாக கொடுப்பார்கள் அப்படின்னு. அது நீங்கள் பிரபஞ்ச ஆற்றல் சொல்லலாம், கடவுள் ஆற்றல், எது வேணாலும் சொல்லிக்கோங்க. அது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு வரும். ஒரு நம்ம சொல்லுவோமா, அதிர்ஷ்டத்தை தேடி தேடி நம்ம செல்ல வேண்டியதில்லை, நம்ம நடவடிக்கையே அதிர்ஷ்டத்தை கொண்டாந்து நம்ம பக்கத்தில் வச்சிரும். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நம்ம கதவை தட்டும் அப்படின்னு சொல்கிறேன். என்னன்னா, சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்வது பிறரும் நன்மை அடைய வேண்டும். பிறர் மனம் வருத்தப்படுற மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் பண விஷயத்தில் நல்லா முன்னுக்கு வரீங்களா, மற்றவங்களையும் கொஞ்சம் தூக்கி விடணும். அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றல் அல்லது கடவுள் சக்தி, உங்கள் தெய்வீக நீங்கள் செய்கிற பூஜா பலன்கள் எல்லாமே உங்களை எப்படி உங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டாந்து அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரிய அஸ்தமனம் 7:12க்கு. இன்றைய திதி வளர்பிறை திரியோதசி. ஆங்கில தேதியின் முறைப்படி 6ஆம் தேதி விடியற்காலை 5:43க்கு முடிவடைந்து சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். ஆங்கில தேதியின் முறைப்படி 6ஆம் தேதி அதிகாலை 2:08க்கு முடிவடைந்து அவிட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:10 8:40 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:12 7:12 வரை. அதன் பிறகு இரவு வேளையில் 9:12 10:13 வரை. ராகு கால நேரம் காலை 11:41 1:11 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:12 5:42 வரை. கூலிகன் காலை 8:40 10:11 வரை. சந்திராஸ்தம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 6ஆம் தேதி மதியம் 1:51க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் ஓணம் பண்டிகை மற்றும் சுக்லபட்ச பிரதோஷம். இன்றைய ராசி பலன்: மேஷத்திற்கு புகழ், ரிஷபத்திற்கு தெளிவு, மிதுனத்திற்கு ஆக்கம், கடகத்திற்கு விவேகம், சிம்மத்திற்கு உயர்வு, கன்னிக்கு போட்டி, துலாத்திற்கு தனம், விருச்சிகத்திற்கு அலைச்சல், தனுசுக்கு பகை, மகரத்திற்கு ஓய்வு, கும்பத்திற்கு வரவு, மீனத்திற்கு நன்மை. இன்றைய வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் பார்ப்போம். மிக மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நாட்கள் எல்லாம் விசேஷமான நாட்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வரோம். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், பஞ்சாங்கத்தில் நாட்களுக்கான அது விசேஷங்களை நம்ம சொல்லிடுறோம். இந்த நாள் இந்த விஷயத்துக்கு பொருத்தமாக இருக்கும் நம்ம சொல்லிடுறோம். ஆனாலும் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கும் அந்த மரண யோகம், கரிநாள், இவைகளெல்லாம் அனுசரித்து இதை நீங்கள் செய்யணும், மறந்துடாதீங்க. இந்த மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமைகளில் நம்ம செய்ய வேண்டியது வாகனம், அதாவது வாகனம் வாங்கிறது, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறது, அப்புறம் நகை வாங்கிறது, பொன் நகை, வெள்ளி நகைகள் வாங்கிறதுக்கெலாம் ரொம்ப அருமையான நாள் இந்த வெள்ளிக்கிழமை. பணம் சேர்த்து வைப்பது. அப்போ வெள்ளிக்கிழமை ரொம்ப செலவு பண்ணாதீங்க, பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பத்திரப்படுத்தி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது எல்லாமே. பணத்தை நம்ம அன்போடு அப்படி பணிவாக அப்படி பணத்தை தடவி கொடுத்து நம்ம வச்சுக்கணும். பணம் பட்டிக்குள்ளே அன்னைக்கு வச்சுக்கிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து நம்மளுக்கு செய்யக்கூடிய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். இந்த நாட்களில் இது போன்ற நல்ல விஷயங்களை செய்யுங்க. சேமிப்பு செய்ய ஆரம்பிங்க. தொடர்ந்து உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனால் அப்படி செலவு செய்யாதீங்க வெள்ளிக்கிழமைகளில். அப்படி திடீர் செலவு எது வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஷாப்பிங் போனோம் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமையில் முயற்சி பண்ணாதீங்க, சரிங்களா? காசு நம்மக்கிட்ட இருக்கட்டும் அன்னைக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? நம்ம தான் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நடந்துக்கணும். இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம், ஓகேயா? நம்ம செய்யக்கூடிய செயல்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போமே. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு மட்டும் சிறப்பாக அமையக்கூடிய விஷயங்களை நம்ம செய்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இப்போ நம்ம செய்ய போகிற ஒரு காரியம் நமக்கு மட்டும் அல்லாது பிறருக்கும் அது நன்மை பயிர்க்குவாறான காரியங்களை தான் நம் செய்வது. இப்போ பார்த்தாலும் அப்படி மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த நேச்சர், இந்த மத நேச்சர் என்ன செய்யும், எப்பவுமே பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துட்டாலே இந்த மத நேச்சர் நம்மளை கவனிக்க ஆரம்பித்து அந்த நன்மைகளை ரெட்டிப்பாக கொடுப்பார்கள் அப்படின்னு. அது நீங்கள் பிரபஞ்ச ஆற்றல் சொல்லலாம், கடவுள் ஆற்றல், எது வேணாலும் சொல்லிக்கோங்க. அது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு வரும். ஒரு நம்ம சொல்லுவோமா, அதிர்ஷ்டத்தை தேடி தேடி நம்ம செல்ல வேண்டியதில்லை, நம்ம நடவடிக்கையே அதிர்ஷ்டத்தை கொண்டாந்து நம்ம பக்கத்தில் வச்சிரும். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நம்ம கதவை தட்டும் அப்படின்னு சொல்கிறேன். என்னன்னா, செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு மட்டும் பயனளிப்பதாக இருக்காமல் பிறருக்கும் பயனளிக்கக்கூடிய காரியங்களை எப்பொழுதும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அது நீங்கள் தான்
சிந்திச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய காரியங்கள்னு மற்றரை பற்றியே நினைங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது பிறரும் நன்மை அடைய வேண்டும். பிறர் மனம் வருத்தப்படுற மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் பண விஷயத்தில் நல்லா முன்னுக்கு வரீங்களா, மற்றவங்களையும் கொஞ்சம் தூக்கி விடணும். அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றல் அல்லது கடவுள் சக்தி, உங்கள் தெய்வீக நீங்கள் செய்கிற பூஜா பலன்கள் எல்லாமே உங்களை வந்து எப்படி உங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டாந்து உங்கள் பக்கத்தில் உங்கள் மடியிலேயே உட்கார வச்சிடும். இப்போ நம்ம தேடி போக வேணாம், நம்ம செயலே அந்த நல்ல விஷயத்தை கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல வரேன். அதுதான் நம்மளுக்கு நன்மை செய்கிறது. இப்படி தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். பிறருடைய நலன் கருதி நம்மளுடைய நடவடிக்கைகள் இருந்தால் நாமும் பயனடைந்து பிறரும் பயனடைந்து நம்ம சமுதாயமே மிக அருமையான பயனடைந்து எல்லோரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு இது மிக சிறந்த வழி. ஸோ அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம்தான். ஆனால் நம்மளுடைய செய்கைகள் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து நமக்கு வருவது போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம செய்கைகள் அப்படி இருக்க வேண்டும். தெய்வீக ஆற்றல் பெற்ற அன்பர்களாக எல்லோரும் இருக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.